நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஃபர்ஸ்ட் இந்த சொந்தக்காரன் ஒருத்தன் வருவான், அவனை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அடுத்து இந்த ஃப்ரெண்டு, அடுத்து இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் டேஞ்சரஸ். Remo International Aviation College and PSNA College of Engineering and Technology Dindigul presents Behind Its Gopinath's Roundtable. அடுத்து என்ன படிக்கலாம்? Powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Rathinam Group of Institutions, Coimbatore, Sethu Institute of Technology, Madurai. பெற்றோர்கள் வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த ஊரில் படித்த 5 பேர்ட்ட கேட்போம், அந்த 5 பேரில் 4 பேர் ஏதோ ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சரி சார் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த துறைக்கு வந்து போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து எங்கே பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எனக்கு வேலை கிடைக்கலனா கூட இந்த துறை நல்லா இருக்கு, இதில் படிங்க அப்படின்னு சொல்கிறது தான் குழந்தைங்களை வந்து அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து பாதிக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு வர்ற பையனுக்கு 40% வேலை கிடைக்கிற ஒரு வருஷம் வரைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எந்த மீடியாவில் சொல்றீங்க? அதை வந்து குடும்ப வருமானத்துக்கு ஏற்றவாறு அருகாமையில் உள்ள ஒரு சிறந்த கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த குடும்பம் என்ன டிகிரி படிக்க முடியுமோ அந்த டிகிரி முடிச்சா போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்ல. கடைசியில் என் குடும்பம் தலையெடுக்கிறதுக்கு எனக்கு கல்வி ஏதோ ஒரு வகையில் பயன்படுமா இப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இது இருக்கு அது இருக்கு அது இருக்குன்னு சொன்னா கடைசியாக அங்கே தான் போய் முடிவான். ஒரு கெரியரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 கேள்வி கேட்க சொல்லுவான். நான் படிச்சுட்டு இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு how many jobs will be created, how many people will compete, what will be my minimum salary, maximum salary, to get that maximum salary what skill I need to develop, என்ன ஸ்கில் டெவலப் பண்ண, 5வது என்ன மாதிரி கம்பெனிஸ், 6வது how long it will sustain. இந்த டெம்ப்ளேட்டை தான் டிக் பண்ணவே முடியாது. ஏன்னா டெக்னாலஜியோடைய ஃபாஸ்ட் சேஞ்சிங்கில் இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டை நான் டிக் பண்ணவே முடியாது. சின்ன ஊரில் புத்தான்கோட்டகம்ங்கிற ஊரில் சிக்னல் கூட கிடைக்காத இடத்துல ஒரு பிஇ சிவில் படித்த பையன் எனக்கு ஐஐடி கரக்பூரில் லா அட்மைட் பண்ணி சிவில் முடிச்சுட்டு லா படிக்கிறான் அப்படின்னா இந்த தேடல் நம்மள்ட்ட கிடையாது. யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தென்படுது, யாரெல்லாம் தேடலையோ நமக்கு அந்த வாய்ப்புகள் தென்படுறதில்லை. Remo International Aviation College and PSNA College of Engineering and Technology Dindigul presents Gopinath's Roundtable. அடுத்து என்ன படிக்கலாம்? Powered by Chennai Samartha Aviation Nursing and Hotel Management, Rathinam Group of Institutions, Coimbatore, Sethu Institute of Technology, Madurai. இதில் ஒரே ஒரு கொஷின் இருக்குது. இது ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ் தான். கடந்த 15 ஆண்டுகளில் அதுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தொலைக்காட்சி வழியாக, சோஷியல் மீடியா வழியாக, பத்திரிகைகள் வாயிலாக இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட் இருக்கீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஏன் போய் சேரலை? எனக்கு அதுதான் புரியுது. கேட்டுட்டு ஆஸ் யூஷுவல் போய் என்ன இருந்தாலும் நீ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறமா போய் இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மென்டாலிட்டி இன்னுமே இல்லை. அதனால தான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், நம்ம கெரியர் சாய்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ராங் கொடுக்கறது 3 பேர் சார். ஒன்று இந்த ஃபஸ்ட்டு, நான் நிறைய தடவை என்னுடைய ப்ரோக்ராம் சொல்வேன், நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஃபஸ்ட்டு இந்த சொந்தக்காரன் ஒருத்தன் வருவான், அவனை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். அடுத்து இந்த ஃப்ரெண்டு, அடுத்து இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் சார் டேஞ்சரஸ். இல்லை சார், ஆக்சுவலி அதுதான் இந்த 3 பேரை வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இல்லை கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயம் சார். என்னன்னா இல்லை எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அது இன்னொருத்தருடைய ஸ்பேஸ். இப்போ நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண வரேன்னு சொல்கிறப்போ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எங்கே ஒரு 3 நாள் ஃபோன்கள் வந்து இந்த கோர்ஸ் பற்றி கேளு, இந்த கோர்ஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்களே ஜெயபிரகாஷ் காந்தியை கேளுங்கிறாங்க. இப்போ ஜெயபிரகாஷ் காந்தி இன்ஃப்ளூயன்சர் தானே. இல்லை 4 வருஷத்துக்கு முன்னால் ஜெயபிரகாஷ் காந்தி சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன், வெரிஃபை பண்ணுங்கிறேன். நாங்கள் பேசுறது நீங்கள் எல்லா தகவலும் எங்ககிட்ட சொல்லிட்டு நாங்களே குற்றவாளின்னு சொன்னா நாங்க என்னதான் பண்றது சொல்லுங்க. கிடையாது, நாங்க பாட்டுக்கு படிச்சோம். அது முதல்ல சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு சார். how many students வந்து இன்னைக்கு வந்து நாம இப்ப நாங்க சொல்றது, இப்ப நெடுஞ்செழியன் சார் சொல்றாரு, நாங்க சொல்றது why don't you even interact with AI and find out. என்னன்னா ஒரு விஷயம் நார்மலா இருக்கத எக்கச்சக்கமா சொல்லி அதுக்கப்புறம் நீயே அதை கண்டுபிடினா பசில் ஆயில வேலை. கண்டுபிடி இல்ல, சொல்றத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்கறோம் சார். என்ன தப்பு இதெல்லாம்? தப்பு ஒண்ணு கிடையாது, வெரிஃபை பண்ணட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா there are 2 areas. ஒன்னு வந்து எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர்கள் வழக்கம் போல இந்த எது பாப்புலரோ அதுக்குள்ள போயிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. மினிமம் கேரண்டி எது? இல்ல நான் சொன்ன மாதிரி இல்ல, மினிமம் பேரண்ட்ஸ் வந்து அந்த பயம் இல்ல மறுபடியும் பேரண்ட்ஸ் சொல்ல முடியாம அதர்வைஸ் ஃபெயிலியர் ஆஃப் யுவர் சைட். ஒரு நிமிஷம் இல்ல வேற என்ன சொல்ல வரேன்னா there are 2 things. ஒன்று, நீங்கள் 15 வருஷமாக நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கோர்சஸ் வந்திருக்கு, வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லி புரியலை அப்படின்னா இதில் 2 பார்க்கணும். ஒன்று புரியும்படியாக சொல்லலை, 2வது 15 வருஷமாக சொல்லியும் எனக்கு புரியலை. இப்போ எனக்கு என்ன நம்பிக்கைக்குரிய முன்னால் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு சார். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் படிச்சிருப்பார், ஓகே, அவருக்கு இந்த குடும்பம் இது வந்து ஈகோ சிஸ்டம் இதுக்குள்ளே வர்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லக்கூடிய கோர்ஸை படிக்கிறதுக்கு எனக்கு ஆகும் செலவு என்னங்கிறத பற்றி நான் ஒரு கணக்கு போடணும்ல. அந்த ஈகோ சிஸ்டம் பற்றிலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லிங்களா கடைசியில் இதை போய் சேருன்னு, அதுதான் மினிமம் கேரண்டின்னு சொல்ல. இப்போ நெடுஞ்செழியன் போன்றவர்கள் அதை தான் முன்வைக்கிறாங்க. நான் சொல்ல மினிமம் கேரண்டியை சொல்லலை. கடைசியில் என் குடும்பம் தலையெடுக்கிறதுக்கு எனக்கு கல்வி ஏதோ ஒரு வகையில் பயன்படுமா இப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல.
இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இது இருக்குது அது இருக்குது அது இருக்குன்னு சொன்னால் கடைசியாக அங்கே தான் போய் முனிவான். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை, அதனால இல்லை அவன் புரிஞ்சுக்கலன்னு நம்ம எவ்வளோ காலம் சொல்ல முடியுங்கிறதுக்காக கேட்குறேன். இல்லை, அதனால தான் சார் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கெரியரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஸ்ட் அனலைஸ் ஒரு 6 கேள்வி கேட்க சொல்லுவான். நான் படிச்சுட்டு இந்த கோர்ஸ் முடித்த பிறகு ஹவு மெனி ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட், ஹவு மெனி பீப்புள் வில் கம்பீட், வாட் வில் பி மை மினிமம் சேலரி, மேக்ஸிமம் சேலரி, டு கெட் தட் மேக்ஸிமம் சேலரி வாட் ஸ்கில் ஐ நீட் டு டெவலப், என்ன ஸ்கில் டெவலப் பண்ண, 5வது என்ன மாதிரி கம்பெனிஸ், 6வது ஹவு லாங் இட் வில் சஸ்டைன். இந்த 6 கேள்விக்கு அவனாக பதில் தேடிட்டா கண்டிப்பாக ஒரு இல்லை இந்த டெம்ப்ளேட்டை தான் இப்போ டிக் பண்ணவே முடியாது. ஏன்னா டெக்னாலஜியோடைய ஃபாஸ்ட் சேஞ்சிங்கில் இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் நான் டிக் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கையிலே நான் படிச்சுட்டு இருக்க டெக்னாலஜி அவுடேட் ஆக போகுது. முன்னால படிச்சு முடிச்சுட்டு வெளியில் படிச்சு முடிச்சுட்டு வெளியில் வரையில் அவுடேட் ஆனால் நான் இதெல்லாம் டிக் பண்ணலாம், ரைட்டா? இப்போது இதுக்கு வந்து நான் ஜெயபிரகாஷ் காந்தி இருந்தால் தான் முடியும். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னலி நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு ஆள் நீங்கள். ஸோ உங்களுக்கு முடியும். ஒரு சாதாரண ஆள் அவன் வந்து ரூரல்லேருந்து வரான். இதில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒருத்தருடைய சக்ஸஸ் மட்டும் இங்கே இல்லை, ஒரு சோஷியல் ரிஃபார்ம் ஒன்று நடக்கணும் அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள் வெற்றிகரமானவர்களாக மாறணும். சரியா? ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது, மாஃபாயில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஒர்க்குக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டிலாம் அப்போ கொடுத்தாங்க, ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு தானே. ஸோ இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிக்கு நீங்கள் சொல்கிற எக்ஸ்போஷர் இருக்காது. சரியா? அப்போ வேர் இஸ் நாட் ஒர்க்கிங், அதுதான் என்ன கேட்குறேன். ஏன்னா நிறைய முன்னாலனா நான் பொதுவான ஒன்றை படிச்சுட்டு நான் அதுலேருந்து வரணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மட்டும் படிக்கணுமோ அதில் படிக்கலாம், டிசைன் மட்டும் படிக்கணுமோ அப்படி படிக்கலாம். அப்படி கல்வி வந்து அவருடைய குறிப்பிட்ட தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற கோர்சஸ் டிசைன் பண்ணப்படுது. பட் அது மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ இன்னமும் சரியாக போய் சேரலைன்னா வாட் இஸ் த ரீசன் நினைக்கிறீங்க? ப்ரொஃபஷ்னல் நான் ப்ரொஃபஷ்னல்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, அது மாதிரி இன்ஜினியர், டாக்டர், லாயர் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல், இதெல்லாம் வந்து நாட் ப்ரொஃபஷ்னல், பிகாம், பிஏ, பிகாம், அந்த மாதிரி அந்த டிவைட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கோர்சஸ்க்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனில் டயர் விரிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிஏ, பிகாம், பிஎஸ்சி ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறதுன்றது ஒரு டயர் 2 இன்ஜினியரிங்கோ மெடிசனோ லாவோ படிக்கிறத விட வசதின்ற ஒரு உன்னதமான நிலை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் முன்னால் வந்து பிஏ, பிகாம் படிச்சு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு இது, எங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு காலத்தில் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த ஒரு மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அது கொஞ்சம் இந்த சிஏ அப்படின்றது ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து பிகாம் படித்து சிஏ படிச்சுட்டு போகலாம், பிகாமே படிக்காமல் சிஏ படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து நல்ல மாற்றம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ சிஏ எழுதுகிறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் உயர்ந்திருக்கு. இன்னும் கூட நம்ம பல மாநிலங்களோட பின்தங்கி இருக்கோம் இந்த சிஏ இதை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இந்த அனலிட்டிக்ஸ் துறை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சு தான் ஐஐடி கம்பெனிக்கு போகணும் கிடையாது, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு பிள்ளைங்களுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது 4 வருஷம், இது 3 வருஷத்தில் போயிடலாம். இப்போ புது கல்விக்குள்ளே வந்ததுன்னா அது 4 வருஷம் ஆக போகுது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு த்ரெட்டு இந்த கல்வியில் வந்துகிட்டு இருக்கிற பெரும் மாற்றங்கள் அடுத்த 3-4 ஆண்டுகளில் வரக்கூடிய மாற்றங்கள், அதை வந்து மாணவர்கள் மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ண அதே தீம் தான். 48% இன்னைக்கு வந்து சாய்ஸ் இல்லாமல் மேலே படிக்க போகாமல் இருக்கிறத விட்டு நீங்கள் ஒரு சாய்ஸோட நான் மேலே படிக்கலை, நான் கிராஜுவேஷன் போகல, பட்டதாரியாகணும் அப்படின்ற ஒரு வேட்கை எனக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் ஒரு திறன் வளர்த்தல் கோர்ஸில் 3 மாதம் படிச்சுட்டு 6 மாதம் படிச்சுட்டு 1 வருஷம் படிச்சுட்டு எனக்கு ஒரு வேலையை குயிக்காக எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கும்போது இன்ஃபர்மேஷனே கிடையாது சார். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சார். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd tier இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வர்ற பையனுக்கு 40% வேலை கிடைக்கிற ஒரு வருஷம் வரைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எந்த மீடியாவில் சொல்கிறீங்க? அதை வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டயர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு 3 மாதத்தில் அந்த பையன் +2 முடிச்சுட்டு 3 மாதத்தில் ஒரு திறன் வளர்த்தல் கோர்ஸ் எடுத்துட்டு அதே ஏல திறன் வளர்த்தல் இருக்கட்டுமே எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாப் எடுத்துட்டான்னா அவன் அந்த ஸ்டார்டிங் சேலரி 20,000 வாங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சார் இந்த சில்ட்ரன் வந்து திறன்கிறத விட என்வாயன்மெண்டல் பேஸ்ட் லேர்னர்
இப்போ நீங்கள் எந்த என்வாயன்மெண்ட்டில் புஷ் பண்ணுறீங்களோ அந்த குழந்தை அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கற்றுக்கும். நீங்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. எனக்கு வந்து நம்ம வந்து எந்த துறையில் தள்ளி விடணும். இப்போ அவங்க சார் சொன்னாங்க, இப்போ நான் நீட் கிடைக்கல அப்படின்னா பேராமெடிக்கல்னால் அது வந்து ஒரு கமிட்மெண்ட் அண்ட் பேஷனேட்டோட வரணும். ஒரு பேஷண்ட்டை தொட்டு அவங்கள க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது. நான் டாக்டராக ஆசைப்பட்டேன், லைஃப் லாங் இதை வேலை பார்க்குறேன் அப்படின்னு வர முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த குழந்தை வந்து எனக்கு உண்மையிலே மெடிசன் கிடைக்கலையா, நீங்கள் பிஎஸ்சி பயோசயின்சஸ் எது வேணாலும் படிச்சுட்டு நீங்கள் ஐஐடியில் வந்து நான் படிக்கலாம். இல்லை ஜேஜிபிஎல்எஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜாயின்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பயாலஜி அண்ட் இன்டர்டிசிப்ளினரி லைஃப் சயின்சஸில் ஜினோமிக்ஸ் படிக்கலாம், ஸ்டெம் செல் படிக்கலாம். இல்லை காம்படிஷனே கிடையாது. நீங்கள் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் 28.4 சொல்லும்போது அங்கே சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், குடும்ப வருமானத்துக்கு ஏற்றவாறு அருகாமையில் உள்ள ஒரு சிறந்த கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த குடும்பம் என்ன டிகிரி படிக்க முடியுமோ அந்த டிகிரி முடித்தா போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது கவர்மெண்ட்டில். இப்போ நான்லாம் ஒரு திருவாரூர் கிட்ட தேவதானம் ஒரு சின்ன ஊரில் புத்தான்கோட்டகம்ங்கிற ஊரில் சிக்னல் கூட கிடைக்காத இடத்துல ஒரு பிஇ சிவில் படித்த பையன் எனக்கு ஐஐடி கரக்பூரில் லா அட்மிட் பண்ணி சிவில் முடிச்சுட்டு லா படிக்கிறான். அப்படின்னா இந்த தேடல் நம்மள்கிட்ட கிடையாது. யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தென்படுது, யாரெல்லாம் தேடலையோ நமக்கு அந்த வாய்ப்புகள் தென்படுறதில்லை. இன்றைக்கி ரெண்டாவது வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி சொசைட்டியில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வந்து ஒரு பம்பார்டிங் வித் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குறோம். அது தவறான இன்ஃபர்மேஷனாக இது சரியான இன்ஃபர்மேஷனாக ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு போதிய கல்வி கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. பெற்றோர்கள் வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த ஊரில் படித்த 5 பேர்ட்ட கேட்போம், அந்த 5 பேரில் 4 பேர் ஏதோ ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சரி சார் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த துறைக்கு வந்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எனக்கு வேலை கிடைக்கலனா கூட இந்த துறை நல்லா இருக்குது இதில் படிங்க அப்படின்னு சொல்கிறது தான் குழந்தைங்களை வந்து அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து பாதிக்குது. presents Gopinath's Roundtable. அடுத்து என்ன படிக்கலாம்? டைட்டில் ஸ்பான்சர் ரெமோ இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ். ரெமோவில் படிப்போம், உலகெங்கிலும் பரப்பும். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ், PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை சென்னை சமர்த்தா. ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், நாட் ஜஸ்ட் a degree, a journey through industry. சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, from vision to victory. 3 decades of success.